எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, உக்ரைன் தலைநகர் கியூ மேல ரஷ்யா யுரேனியம் பாம் ஷெல்ஸ்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதனால அங்க கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா உக்ரைன் சொல்லிருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் மத்திய அமெரிக்க நாடா இருக்கிற நிகரகுவா மேல ட்ரம்ப் போர் தொடுக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை எப்படியாவது வழிக்கு வர வச்சு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், அதுவும் நேட்டோவுக்கு சாதகமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு நேட்டோ நாடுகளா இருக்கிற 32 நாடுகளும் ஆசைப்படுறாங்க. அதனால ரஷ்யாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எப்படிலாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. அதுலயும் 2026 உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவோட அழுத்தத்தினால உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கான அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே உக்ரைன் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி உக்ரைன்ல புது அதிபரை கொண்டு வந்துருவாங்களா, இல்லனா அப்படியே தன்னோட பதவி நீக்கிட்டு வேற யாரையாவது இந்த அதிபர் பதவியில போட்டுருவாங்களான்னு இப்படி நிறைய சந்தேகத்தோட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னோட பதவி இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்ற ஒரு சந்தேகத்தோடயே நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பதவியில இருக்கிற காலம் வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக முடிஞ்ச அளவு தாக்குதல் நடத்தணும், அவங்களுக்கு பொருளாதார இழப்புங்களை அதிக அளவில் ஏற்படுத்தணும்ன்றதுல ஜெலன்ஸ்கி உறுதியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கருங்கடல் பரப்புல அமெரிக்கா கிட்ட அனுமதி வாங்கி ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட் கப்பலுங்கள்ல 18 கப்பல் வரைக்கும் அவர் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா இப்போதைக்கு அவர் தரப்புல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. ரஷ்யாவை அப்படி அடிச்சிட்டோம் இப்படி அடிச்சிட்டோம்னு முடிஞ்ச அளவுக்கு உக்ரைன் நிறைய ரிப்போர்ட்டுங்களை கொடுக்குறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுங்க. மேற்கத்திய நாடுகளும் உக்ரைனும் முடிஞ்ச அளவு ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக தாக்குதல் நடத்துறோம், ரஷ்யா போர்ல விழுந்துகிட்டே வராங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா நடைமுறையில் பார்க்கும்போது ரஷ்யா அவங்களோட பொருளாதாரத்தை ஸ்டேபிளா பொறுமையா நகர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட வார் டைம் எக்கானமியும் புதின் நேர்த்தியா கையாளுறதா தான் பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிலைமையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கிட்ட காரணத்தினால ரஷ்யாவுக்கு எதிராக இப்ப ஐரோப்பிய நாடுங்க புது எக்கனாமிக் சாங்ஷன்ஸை போட்டிருக்காங்க. இப்ப போட்டிருக்கிற எக்கனாமிக் சாங்ஷனை 22nd ரவுண்ட் எக்கனாமிக் சாங்ஷன் இந்த நேட்டோ நாடுகளும் குறிப்பிடுறாங்க. இப்ப புதுசா ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க போட்டிருக்கிற பொருளாதார தடை சம்பந்தமா நேட்டோ கூட்டமைப்போட லீடரா இருக்கிற மார்க் ரூத்தே என்ன பேசியிருக்கிறாருன்னா, கடந்த 4 வருஷமா பொருளாதார ரீதியா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க போகும்போதே ரஷ்ய அதிபர் புதின் சைனா உட்பட மற்ற நாடுகளோட துணையோட உக்ரைனுக்கு எதிராக ஒரு தீவிர தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்களோட நாட்டோட பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றாரு. நேட்டோவோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸால ரஷ்ய பொருளாதாரம் ஓரளவு தடுமாற்றத்தோட தான் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற அளவுக்கு அங்க நிலைமை மோசமா போகல. அந்த மாதிரியான ஒரு கட்டம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த போர்ல புதின் பின்வாங்கி நேட்டோ நாடுங்க சொல்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு புதின் சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனாலதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை நேட்டோ கூட்டமைப்பு போட்டுட்டு வருது. இப்போ 22nd ரவுண்ட் பேக்கேஜா ரஷ்யாவுக்கு எதிராக சில கடுமையான பொருளாதார தடைகளை நேட்டோ கூட்டமைப்பு கொண்டு வந்திருக்குது. இந்த தடவை ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, அவங்களோட ஹார்ட்வேர்ஸ் ஏற்றுமதியை மற்ற நாடுகளுக்கு சர்வசாதாரணமாக பண்ணுறத தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பொருளாதார தடையை தான் நாங்கள் போட்டிருக்கிறோன்னு மார்க் ரூத்தே சொல்லியிருக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இந்த மாதிரி பொருளாதார தடைங்களை இஷ்டத்துக்கு போட்டிருக்கிறதா நேட்டோ நாடுங்க சொன்னாலும் அங்கே ரஷ்யாவோட பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலங்க. நேட்டோ போடுற ஆயிரக்கணக்கான பொருளாதார தடையை ஓவர் கம் பண்ணுற விதமாக தான் அதிபர் புதின் எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ரஷ்யாவோட பொருளாதாரத்தை காப்பாற்றிட்டு வராரு. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கிற விதமா நாங்க முடிஞ்ச அளவு பொருளாதார தடைகளை போட்டுக்கிட்டே இருப்போம், அதுல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம்னு நேட்டோ நாடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான நிலைமையில தான் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா யுரேனியம் பாம் ஷெல்ஸ்களை பயன்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குதுங்க. கடந்த ஒரு மாசமா மற்ற நகரங்களை விட உக்ரைனோட ஒடேசா துறைமுகத்தையும் அந்த நாட்டோட தலைநகரா இருக்க கியூ நகரத்தை குறி வச்சுதான் ரஷ்யா அதிகமா ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸுங்களையும் பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல 52 பயங்கரமான ஏவுகணைகளை உக்ரைன் நகரத்துக்கு எதிராக ரஷ்யா ஏவி இருந்தாங்க. இப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் மிசைல்ஸ்ங்க ஒரே நேரத்தில் உக்ரைன் தலைநகருக்குள்ளார வந்ததனால அவங்களால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி அதை பெரிய அளவில் தடுக்க முடியலங்க. இதனால ஏற்பட்ட சேதத்தை சரி பண்ணி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே உக்ரைனுக்கு எதிராக இப்ப ரஷ்யா யுரேனியம் பாம் ஷெல்ஸ்களை பயன்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த அட்டாக் சம்பந்தமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா அவங்களோட உள்நாட்டில் செயல்பட்டு வர நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மிச்ச மீறக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி டிப்யூலேட்டட் பாம் ஷெல்ஸ்களை உருவாக்குறாங்க.
இந்த யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவத்துக்கு எதிராக அப்பப்ப ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டு வராங்க. கடந்த காலங்களில் இந்த டிப்ளேட்டட் யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டப்ப அதிகமான ஒரு கதிரியக்கன்றது வெளிப்படல. ரொம்ப கம்மியான அளவில் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துற இந்த பாம்ஸுங்களை ஓரளவு போர்களில் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ எங்களோட தலைநகராக இருக்க கியூவை டார்கெட்டாக வச்சு இந்த டிப்ளேட்டட் யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை ரஷ்யா அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால எங்களோட தலைநகரில் அணு கதிர்வீச்சுக்கான ஆபத்து இருக்கிறதா உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேசியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை அதிக அளவில் பயன்படுத்தி இருக்கிறதா உக்ரைன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு ரஷ்யாவோட அதிகார மையமாக இருக்கிற கிரெம்ளின் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2003 கல்ஃப் வாரப்ப அமெரிக்காவும் இந்த டிப்ளேட்டட் யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை அந்த போர்களில் பயன்படுத்தி இருந்தாங்க. இதோட ரேடியேஷன்ன்றது ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும். இதனால பெரிய அளவில் ஆபத்து இல்லைன்றதுனால தான் இந்த மாதிரியான பாம்புங்களை அமெரிக்காவும் போர்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் உக்ரைன் போரில் இந்த பாம் ஷெல்லுங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இதில் முடிஞ்ச அளவு கதிரியக்கம் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால ஒரு பெரிய ஆபத்து இல்லைன்றது உக்ரைனுக்கு தெரியும். நாங்களும் உக்ரைன் நகரத்துக்கு எதிராக பெரிய அளவில் இந்த பாம்புகளை பயன்படுத்தலை. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்தணுன்ற நோக்கத்தோட தான் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யாவுக்கு எதிராக வச்சிருக்கிறாரு. மேற்கத்திய ஊடகங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுங்களை வேணா வைக்கலாம், ஆனால் நாங்கள் உக்ரைன் போரில் ரொம்ப அதிகமான கதிரியக்கத்தை வெளிப்படுத்துகிற பாம் ஷெல்ஸுங்களை பயன்படுத்தலை. ரஷ்யா நினைச்சிருந்தா எப்போவோ உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலே நடத்தியிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான காரியத்தில் ரஷ்யா எப்பவும் ஈடுபடாதுன்னு ரஷ்ய அதிபரோட அதிகார மையமாக இருக்கிற கிரெம்ளின் உக்ரைன் அதிபருக்கு எதிராக தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி டிப்ளேட்டட் யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை போரில் பயன்படுத்துறதை தவிர்க்கணுங்க. எப்படி இந்த கிளஸ்டர் பாம்ஸுங்களை போரில் பயன்படுத்தக்கூடாதோ அந்த மாதிரி தான் யுரேனியம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பாம்ஸுங்களையும் உலக நாடுங்க பயன்படுத்தக்கூடாதுங்க. இதில் கிளஸ்டர் பாம்ஸ் நான் சொல்ல வரது கொத்து குண்டுங்க. இந்த கொத்து குண்டுங்களால் பல இடங்களில் சேதத்தை ஏற்படுத்த முடியும், அதிகமான உயிரிழப்பையும் ஏற்படுத்த முடியுன்றதுனால ஐநா சபையும் கொத்து குண்டுகளை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா யுரேனியம் பாம் ஷெல்ஸில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க. இதில் கதிரியக்க என்னதான் கம்மியாக வந்தாலும் ஒரே இடத்துல அதிகமான ஷெல் பாம்ஸுங்களை பயன்படுத்தினா அந்த இடத்துல இருந்து அணு கதிர்வீச்சு அதிகமாக வெளிப்படுறதுக்கான ஆபத்து இருக்குது. இந்த பாம் ஷெல்ஸுங்க மனிதர்களோட டிஷ்யூவையும் பாதிக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான யுரேனியம் சம்பந்தப்பட்ட பாம்ஸுங்களை பயன்படுத்துறத ரஷ்யன் ஃபெடரேஷனும் தவிர்க்கணும், அமெரிக்காவும் தவிர்க்கணும், மற்ற உலக நாடுகளும் தவிர்க்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி யுரேனியம் பாம் ஷெல்ஸுங்களை பயன்படுத்துறதுக்கு ஐநா சபையும் தடை விதிக்கணும்னு பல உலக நாடுகளும் கேட்டுட்டு வராங்க. எதிர்வர காலத்தில் அதுவும் சாத்தியப்படும் நம்ம நம்புவோங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்ததா இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிகரகுவா நாடு மேல போர் தொடுக்க இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. மத்திய அமெரிக்க நாடா இருக்கிற நிகரகுவாவை பல வருஷமா ஆட்சி நடத்திட்டு வர்றவர் தான் டேனியல் ஒர்டேகா. இப்ப அந்த நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நாட்டு மக்கள் கிட்ட பேச போகும்போது டேனியல் ஒர்டேகா ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தாருங்க. அது அமெரிக்க கண்டத்தை மட்டும் இல்ல உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி பார்க்க வச்சுது. அப்படி டேனியல் ஒர்டேகா என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னா, இந்த நாட்டோட எதிர்க்கட்சிகளா தேர்தல் நடத்தினா அமெரிக்காவோட அதிபர் துணையோட இந்த நாட்டை ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படியே விட்டா இந்த நாடு அமெரிக்கா கைக்கு போயிடும். அதை எப்படியாவது தடுக்கணும்ன்ற ஒரே நல்ல நோக்கத்துக்காக இந்த நாட்டில் இதுக்கு மேல தேர்தலே நடத்த வேணாம் நான் முடிவு பண்ணிருக்கிறேன்னு டேனியல் ஒர்டேகா அறிவிச்சிருக்கிறாருங்க. இனி வர காலங்களில் இந்த நாட்டில் தேர்தல்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது, அதுக்கு நான் அடியோட தடை விதிக்கிறேன்னு டேனியல் ஒர்டேகா பேசினதை அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் அதிர்ச்சியோட பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரியா இருக்கிற நிகரகுவாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் என்ன பிரச்சனைங்க போயிட்டு இருக்குதுன்றத நான் ஒவ்வொன்றா சொல்றேங்க. வெனிசுலா நாட்டில் கச்சா எண்ணெய் வளம் அதிகமாக கொட்டி கிடக்குதுன்றதுனால அந்த நாட்டை டார்கெட்டாக வச்ச இப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நாட்டோட அதிபராக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இந்த நாட்டில் இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ளார போதைப் பொருள் அதிகமாக கடத்தப்படுது, அதனால அந்த நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர போறோன்னு வெனிசுலா நாடு மேலே படையெடுத்தாரு. ஒரு இரவுல வெனிசுலாவோட தலைநகராக இருக்க கராகாஸ் மேல கடுமையான தாக்குதல் நடத்தின அமெரிக்க படைங்க நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவியும் சிறை பிடிச்சி அமெரிக்காவோட சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்காங்க. இப்ப வெனிசுலாவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமையை நிகரகோவாவுக்கும் கொண்டு வரணும்னு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கிறாரு. 1,35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட வெறும் 70 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு குட்டி நாடு தாங்க இந்த நிகரகுவா. பல புரட்சிகளையும் சீர்திருத்தங்களையும் கண்ட இந்த நாடு 2007 இருந்து டேனியல் ஒர்டேகா கையில தான் சிக்கி தவிச்சிட்டு வருது. முடிஞ்ச அளவு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா ஸ்டண்ட்டுகளையும் பண்ணி அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை
தான் கையிலே வச்சிருக்கிற ஒர்டேகா அவரோட மனைவிய இணை அதிபராகவும் மாத்தி வச்சிருக்காரு. இப்படி ஒர்டேகா குடும்பத்து கையில நிகரகுவா நாடு சிக்கி தவிக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் கொதிச்சு போய் 2018 இருந்து 20ஆம் ஆண்டுக்குள்ளார நிறைய போராட்டங்களையும் அங்க நடத்திருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ளார நடக்கிற உள்நாட்டு பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிட்டு ஈரான் நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு மாச கணக்குல போர் நடத்திக்கிட்டு வர அமெரிக்கா தன்னோட கண்டத்துல பக்கத்துல இருக்கிற நாடுங்க எல்லாத்துலயும் தன்னோட பேச்சை கேட்கற மாதிரியான அரசாங்கத்தை தான் அங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நிஜத்திலேயே அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த கண்டத்துல அமெரிக்கா ஏற்படுத்தி வச்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. ரஷ்யா சீனாவோட ஆதரவோட நடக்கிற ஒர்டேகா அரசாங்கத்தை வீழ்த்த அந்த நாடு மேல போர் தொடுக்கிறது மூலமா நிகரகுவா நாட்டுல இருக்கிற சில கனிம வளங்களை அடைய முடியும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கிறாருங்க. வெனிசுலா ஈரானுக்கு அடுத்ததா நிகரகுவா நாடு மேல ட்ரம்ப் போர் தொடுக்க நினைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோஸை பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உதவ நினைச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சிக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுங்க காலனி ஆதிக்க காலகட்டம் மாதிரி மற்ற நாடுங்களை பிடிக்கிறத கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.